ஹாய் ஃப்ரம் ரூபிஸ். நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே 25,000 ஓட சிஇ லைனும் 24,900 சிஇ லைனும் இருக்கும். அதுக்கப்புறமா 24,900 பிஇ, அதுக்கு 800 சிஇ, 25,200 சிஇ, இது எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டூ பிளேசஸில் பார்த்தீங்கன்னா 25,000 சிஇ டவுன். அதாவது மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் இருக்கும், முடிய போகுதுன்றதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் மேலே போகணும்னா இந்த தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்ன்ற பொசிஷனில் இருக்க ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வரணும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அந்த 25,000 சிஇன்ற லெவலில் இருக்கிற ஆப்ஷனை மட்டும்தான் பாருங்க எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் அங்கே தான் இருக்குது. ஸோ எகெயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தாலும் சேம். அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் ஒரு சைட்லேருந்து திரும்புதுன்னா மார்க்கெட் வந்து எங்கே வரைக்கும் வரும்? 25,000 சிஇ லைன் வரைக்கும் தான் மார்க்கெட் வரும். பாருங்கள், அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சைடு மூமெண்டம், இன்னொரு சைடு. ஸோ அப் ட்ரெண்டை வந்து கணிக்க முடியல. ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சது. ஸோ இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து காலில் 24,800 தான் நான் எடுத்திருந்தேன். காலில் சிஇபிஇ ரெண்டுமே பாருங்கள் ஒரு 40 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு டோட்டலாக ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த இண்டிகேட்டரால். தேங்க்யூ.